ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாறு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, எங்கள் அம்மா இது செஞ்சு தருவாங்க, எனக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்பாங்களா? மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், புளி சாறு, பச்சை மிளகா, கடுகு, உளுந்து, வெந்தயம், நாட்டு சக்கரை, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அடுப்பில் வானிலை வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுக்கலாம். மெயினாக வெந்தயம் சேர்க்கணுங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட் வரும். பொரியட்டும். பொரிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டெல்லாம் போட தேவையில்லை. நல்லா கூட வதங்கிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் போடுறேன். அது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் போட்டுக்கலாம். சரிங்க, கல்லுப்பு போடுறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீண்டும் மீண்டும் செய்யுங்க. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மீண்டும் மீண்டும் செய்யுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பச்சை மிளகாய் வாசம் சூப்பராக இருக்குது. அந்த அரோமாப்பா செம்மையாக இருக்குது. வாசம் பாருங்கள், அந்த வதங்கவும் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. இதுக்கு புளி நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. போதும், அவங்க ஸ்வீட்டுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். நல்லா சுடுசோறுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு வடை வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு அப்பளம், வடை நல்லா இருக்கும். காய்கறிகளை எதுவும் தேவையில்லை, ஒரு அப்பளம் வடை வச்சாலே சூப்பராக இருக்கும். இல்லைங்களா? அவ்வளோ கொதிச்சிருச்சு, வத்திருச்சு. பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். பாருங்கள், அந்த புளிசாறு எப்படி வற்றி வந்துருச்சு பாருங்கள். சுடுசோறில் கொஞ்சோண்டு ஊற்றி பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.